தொடர் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 55,500 கனஅடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 2 நாட்களில் 71 சென்டிமீட்டர் மழை பதிவு. தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கன்னடர்களுக்கு 50% வேலைகளை அளிக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு. விரிவான ஆலோசனைக்கு பிறகு செயல்படுத்தப்படும் என கர்நாடக அரசு உறுதி. உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியதால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவரை மாற்ற திட்டம். பாஜக தலைவர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் 2 கைது. கொலையாளிகளுக்கான பண பரிவர்த்தனையில் தொடர்பு இருப்பதால் நடவடிக்கை. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்ததே அதிமுகவின் தோல்விக்கு காரணம். அதிமுகவினரின் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் சிறையில் அடைப்பு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதற்கு உதவியதாக புகார். அஜித் பவார் கட்சியிலிருந்து விலகி மீண்டும் சரத் பவாருடன் இணைந்த 4 இரண்டாம் கட்ட தலைவர்கள். தேர்தல் தோல்விக்கு பிறகு அடுத்தடுத்து விலகுவதால் அஜித் பவார் தரப்பு அதிர்ச்சி. கனமழை எதிரொலி காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 55,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வயநாடு வனப்பகுதியில் இடைவிடாது கனமழை கொட்டுவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நுகு அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. இதன் மூலம் கர்நாடகா அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 22,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 21,520 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 47 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வால்பாறையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், முதுமலை, நடுப்பட்டம் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. இதனால் பாடந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் கரையோரமாக உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளம் சூழ்ந்தது. பருவமழை காலங்களில் ஆண்டுதோறும் இதுபோன்ற இன்னல்களை சந்திப்பதாகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாததால் இந்த ஆற்றின் மீது பாலம் கட்டித்தர வேண்டும் என்றும் பாடந்துறை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க இருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் தண்ணி ஏறுது, ரோட்ல வாகனங்கள் எதுவுமே போக முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க.
அந்த மாதிரி தான் இங்க இருக்கு சூழ்நிலை. அதனால நீங்க இது ஒண்ணு எங்களுக்கு இங்க ஒரு பாலமெல்லாம் போட்டு இந்த தண்ணி போறதுக்குள்ள வழியும் இந்த ஆத்தை தூர்வாரி ஒண்ணு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இங்க வாழுவோம். கூடலூர் பகுதியில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மசினகுடி கூடலூர் இடையே 10 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்ணீரில் மூழ்கியுள்ள தெப்பக்காடு தரைப்பாலத்தின் வழியாக கனரக வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சிறிய வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கர்நாடகாவிலிருந்து அனைத்து வாகனங்களும் கூடலூர் வழியாக உதகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவலாஞ்சியில் சூறைக்காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக 5 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை குடில்கள் கடும் சேதமடைந்துள்ளன. நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான காய்கறி தோட்டங்களுக்குள்ளும் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் விவசாயத்துக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போட்டிருந்தோம் சார். இந்த 2 நாள் அடித்த மழையில் நைட்டு காற்றோட தாக்கம் அதிகமாகி ஸ்ட்ராபெரி குழியிலெல்லாம் மேலே அந்த தார்ப்பையெல்லாம் இதாகி போச்சுங்க சார். ரொம்ப சேதாரமாகிடுச்சிங்க சார். கூடலூர் அருகே உள்ள கோக்கால் என்ற பகுதியில் உள்ள வீடுகளின் சுவர்களில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இங்கு வசித்து வந்த மக்கள் தற்காலிகமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதே பகுதியில் உள்ள ஆஷா பவன் என்ற முதியோர் இல்லத்தில் உள்ள சுவர்கள் மற்றும் தரைகளிலும் பிளவு ஏற்பட்டுள்ளதால் அங்கு இருந்த 43 முதியவர்களை வேறு 3 இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதிகனமழை பெய்து வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, மஞ்சூர், தேவாலா, கூடலூர் ஆகிய 4 இடங்களில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் முகாமிட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் தலா 10 பேர் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இவர்கள் முதலுதவி செய்து வருகின்றனர். அவலாஞ்சியில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பந்தலூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 6 சென்டிமீட்டர் மழையும், எமரால்டு பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கர்நாடகத்தில் தனியார் துறை வேலைகளிலும் கன்னடர்களுக்கே வேலையை அளிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிறுவனங்கள் இந்த மசோதாவை ஏற்க தவறினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளில் கன்னடர்களுக்கு 100% வேலை இடஒதுக்கீடு வேண்டும் என கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. மேலும் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு பரிந்துரைக்கும் சரோஜினி மகிஷி அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த கோரி பேரணிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கர்நாடக மாநில தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் நபர்களுக்கான வேலைவாய்ப்பு 2024 மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்றவும் கர்நாடக மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டால் கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆலைகளில் 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகம் அல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ கிரேடு பணிக்கு 65% கன்னடர்களும், பி கிரேடு பணிக்கு 80% கன்னடர்களும் பணி அமர்த்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சி மற்றும் டி கிரேடு பணிகள் கன்னடர்களுக்கே 100% வேலை வழங்க வேண்டும் என்றும் தகவல் வெளியானது. பின்னர் அதனை மட்டும் நீக்கி அம்மாநில முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கன்னடர்கள் தங்கள் மாநிலத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கன்னட நிலத்தில் வேலைவாய்ப்பு இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதே தமது அரசின் விருப்பம் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் அறிவிப்பின்படி கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர், 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசிப்பவர், கன்னடத்தை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் திறன் கொண்டவர் இதற்கான தகுதியான நபர் என்று இந்த மசோதா வரையறுக்கிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் கன்னடத்தை ஒரு மொழியாக கொண்ட மேல்நிலைப்பள்ளி சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் கர்நாடக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நோடல் ஏஜென்சியால் குறிப்பிடப்பட்ட கன்னட புலமை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தகுதியான அல்லது பொருத்தமான உள்ளூர் நபர்கள் கிடைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து உள்ளூர் நபர்களுக்கு 3 ஆண்டுகளுக்குள் பயிற்சியளிக்க வேண்டும் என்றும் அந்த மசோதா கூறுகிறது. இந்த சட்டத்திலிருந்து நிறுவனங்கள் தளர்வு பெற விண்ணப்பிக்க முடியும். எனினும் அந்த
நிறுவனங்களில் குறைந்தபட்சம் உள்ளூர் நபர்கள் நிர்வாக பதவிகளில் 25% மற்றும் மற்ற பிரிவுகளில் உள்ள பதவிகளில் 50%க்கும் குறைவாக இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் இந்த மசோதாவை ஏற்க தவறினால் 10,000 முதல் 25,000 வரை அபராதம் செலுத்த வேண்டும். கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் கர்நாடக அரசு பின்வாங்கியுள்ளது. கர்நாடக அரசின் இம்முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஒன்றிய திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கர்நாடக அரசின் முடிவு பிற்போக்குத்தனமானது என விமர்சித்தார். இது பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் விமர்சித்தார். பயோகான் நிர்வாக தலைவர் கிரண் மஜும்தார் ஷா தகவல் தொழில்நுட்பத் துறையில் திறமையானவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்றும் அதனை பாதிக்காத வகையில் சட்டம் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உள்ளூர்வாசிகளுக்கு வேலை வழங்குவதற்காக முன்னணி நிறுவனம் என்ற நிலையை இழக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் இன்ஃபோசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான மோகன் தாஸ்பை கர்நாடக அரசின் இந்த மசோதா பாசிசத்தன்மை கொண்டது என்றும் இன அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்புக்கு எதிரான பாரபட்சமான இந்த முடிவை கைவிட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐடி நிறுவனங்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த மசோதா உள்ளதாக ஐடி நிறுவனங்களின் சங்கமான நாஸ்காம் கூறியுள்ளது. கர்நாடகத்தை சேர்ந்தவர்களுக்கே 50% வேலையை வழங்க கட்டாயப்படுத்தினால் தொழில்நுட்ப திறனாளர்களை பணியமர்த்த முடியாத நிலை ஏற்படுவதோடு ஐடி நிறுவனங்கள் கர்நாடகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ளது கேரள மார்க்சிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாசும். இது அடிப்படைவாதத்தின் இன்னொரு வடிவம் என்றும் இந்த பிற்போக்குத்தனமான நடவடிக்கை யாருக்கும் உதவாது என்றும் தெரிவித்துள்ளார். கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் மசோதாவுக்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தொழில்நுட்பத்துறையினர் கவலைப்பட தேவையில்லை என்றும் விரிவான ஆலோசனைக்கு பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். The employer also should be there, Kannadigas also should be there. Where we can accommodate Kannadigas, where not we can give them free hand. That we will discuss and we will come back. Will there be amendments or provisions which will be made into this bill? We will discuss. Myself, my chief minister, we are very much concerned. My industries minister is concerned. My ITBT minister is concerned on this. It is just a labor issue which has been come. We will come back to you. Sir, trade body NASSCOM, sir. NASSCOM has issued a statement now, sir, saying that it will take back. Disappointed, sir. A trade body like NASSCOM has made this. NASSCOM should not be disappointed. We will hear to them. கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து முன்னதாக எக்ஸ் பக்கத்தில் தான் செய்த பதிவை நீக்கிவிட்டு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா புதிய பதிவை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே சி மற்றும் டி பிரிவில் 100% கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு என்று குறிப்பிட்டதை புதிய பதிவில் அவர் நீக்கியுள்ளார். உட்கட்சி மோதலால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி பாஜக தலைவர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மக்களவையில் பெரும்பான்மை பெற தவறியது. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்த்திருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாஜகவுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்தனர். மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜகவுக்கு 33 தொகுதிகளே கிடைத்தன. இதனையடுத்து தோல்விக்கான காரணம் குறித்து மாநில பாஜக தலைவர்கள் லக்னோவில் சந்தித்து விவாதித்தனர். அப்போது முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே தோல்விக்கு காரணம் என செயற்குழு நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தார். அரசாங்கத்தை விட கட்சியே பெரிது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என ஆதித்யநாத் மீது குற்றம் சாட்டியிருந்தார். முதலில் தான் ஒரு பாஜக தொண்டன், பின்னர் தான் துணை முதல்வர் என்ற கேசவ் மௌரியாவின் பேச்சு முதல்வர் ஆதித்யநாத் உடனான விரிசல்களை விவரிக்கும் விதமாக இருந்தது. முன்னதாக உபி அமைச்சர் சஞ்சய் நிஷத்தும் தேர்தல் பின்னடைவுக்கு ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே காரணம் என்றும் கூறியிருந்தார்.
இந்த நிலையில் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு டெல்லி சென்ற உபி துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியா பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மௌரியாவை சந்தித்த அமித்ஷா பிரதமர் மோடியை சந்தித்து இதுகுறித்து பேசினார். உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரியும் மோடியை சந்தித்தார். உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக பூபேந்திர சௌத்ரி முன்வந்துள்ளார். உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதால் பாஜக தலைவர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை நடத்துகிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி மட்டுமல்லாது விரைவில் நடைபெறவுள்ள 10 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே பாஜகவில் பதவிக்கான போட்டி நிலவி வருகிறது என்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் கூறியுள்ளார். பாஜகவில் உட்கட்சி மோதல் வெடித்து இருப்பதால் அரசு பணிகள் முடங்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்ததே மதுரை தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அதிமுகவினரின் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். என்கிட்ட கூட எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார், என்னங்க அமைச்சர் நீங்கள் மாதிரி அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேலே நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு. அது கூட எல்லாரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்கள்கிட்ட கடைசியில் பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, என்னப்பா பண்ணுறது ஜெகன், நாங்கள் அதிமுக கோட்டை, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அது நாங்கள் என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார். நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினார். இப்படி சொல்லி ஓட்டு போடலை. அவங்க என்ன நினச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்தாங்க. சில சமூகம் பாரத பிரதமர் ஆதரித்தாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சட்டங்களை எதிர்ப்பதற்கான காரணங்கள் என்னவென்று விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. 1860ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் பெயரை சமஸ்கிருதத்தில் மாற்றி மாநில அரசுகளின் எதிர்ப்பையும் மீறி ஒன்றிய அரசு சமீபத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. இந்த சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்த நிலையில் இவற்றை நிறைவேற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் காவல் நிலையத்தில் இல்லை என்று கூறும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தண்ணன், சட்டங்களை நிறைவேற்றும் முன் மாநில அரசுகளுடன் ஆலோசித்திருக்க வேண்டும் என்றார். இந்த சட்டங்களை 3 மாத்தினாங்களே தவிர வைல்டு டெலிபரேஷன், ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது வைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு மாநிலத்தை சார்ந்தது, மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது அல்ல. மாநில அரசாங்கம் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது சட்டம் இயற்றுதல் என்பது, கிரிமினல் சட்டங்கள் இயற்றும்போது என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. யூனியனுடைய கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொது பட்டியலில் இருக்கிறது. அப்படின்னா எல்லா மாநிலங்களிலையும் கரெக்டாக கேட்டு நிறைய விவாதித்து என்ன அப்ஜெக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். காலனிய சட்டங்கள் மாற்றப்படுவதாக ஒன்றிய அரசு கூறினாலும் பழைய சட்டங்களின் பெரும் பகுதி காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தேச துரோகம் என்ற பிரிவு வேறு பெயரில் கடுமையாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் என்றிருந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதேபோல பல பிரிவுகளில் விசாரணை நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில்
கைது செய்த முதல் நாளிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாகத்தான் போட முடியும். ஆனால் இப்போ என்ன சட்டத்தில் புதுசாக சொல்லியிருக்காங்கன்னா 40 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை நீங்கள் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் விட்டு போலீஸ் கஸ்டடி எடுக்கலான்றது ஒன்று, கால இடைவெளி விட்டு போலீஸ் கஸ்டடி எடுக்கலாங்கிறது ஒன்று, யாரை வேண்டுமானாலும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவருடைய வாக்குமூலத்தின்படி சேர்த்துக்கலாங்கிற வாய்ப்பையும் போலீஸுக்கு இது கொடுத்துருக்கு. 3, உங்களுக்கான பிணை உரிமை மறுக்கப்படுது. காவல்துறைக்கு வரம்பு மீறிய அதிகாரம் வழங்கும் போது அது மனித உரிமை மீறல் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் நீதியை தாமதப்படுத்தும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி விமலா தெரிவித்தார். வழக்கு விசாரணையை பொறுத்தவரை ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பாக பழைய சட்டம், 1ஆம் தேதிக்கு பிறகு புதிய சட்டம் என்ற நடைமுறை பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். அப்போ 2 விதமான சட்டங்களையும் படிக்கணும், 2 விதமான நடைமுறைகளையும் ஒரு நீதிமன்றம் பின்பற்ற வேண்டியிருக்கும். நீதிமன்றம் பின்பற்றதை விட நீதிமன்றங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் முதல் அவ்வளோ பேருக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். 2 விதமான நடைமுறையும் தெரிஞ்சிருக்கணும், சட்டமும் தெரிஞ்சிருக்கணும். அது நடைமுறையில் நிறைய சிக்கல்களை உண்டாக்க போகுது. இதில் பல பேரும் என்ன சொல்லுவாங்க, பழைய நடைமுறை புது நடைமுறை 2 விதமான பின்பற்றதுனால எனக்கு சரியான நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த நடைமுறைகளெல்லாம் சரியில்லை, அரசியலமைப்பு சட்டப்படி சரியா இல்லைன்னு இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது விரைவான நீதிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் நம்பிக்கை இல்லை. புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விரிவான விவாதம் நடைபெறவில்லை. மாநிலங்களின் கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. சட்டத்தின் சரத்துகள் பல்வேறு சிக்கல்களையும் எழுப்புகின்றன என்பதால் புதிய சட்டங்களை ரத்து செய்வது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் வழக்கறிஞர் உள்ளிட்ட பலரின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். இஸ்லாமியர்களின் திருமண வாழ்க்கை குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த ராஜஸ்தான் பாஜக எம்எல்ஏவுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநில பாஜக எம்எல்ஏவாக இருக்கும் பால் முகுந்தாச்சாரியா என்பவர் அண்மையில் மக்கள் தொகை குறித்து வலைத்தளத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பிட்ட சமூகத்தினரால் நாட்டில் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பால் முகுந்தாச்சாரியா பேசியிருந்தார். இவரது இந்த கருத்து சர்ச்சையான நிலையில் காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களை குறிவைத்து பாஜக அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக அம்மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ ஹரிமோகன் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான சட்டத்தை அரசு கொண்டு வந்தால் வரவேற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.